வணக்கம். அண்ணாமலைட்டருந்து இந்த வார்த்தையை கண்டிப்பா அண்ணாமலை ஆதரவாளர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா பாஜக எதிர்பார்த்தது. குறிப்பா எடப்பாடி பழனிசாமி இந்த வார்த்தைய அண்ணாமலை வாயிலிருந்து வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்தார். அதே போல தான் நடந்துச்சு. வேற வழி கிடையாது அண்ணாமலைக்கு. ஏன்னா பாஜக பூத் கமிட்டி இருக்குது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருக்கிறாரு. அமித்ஷா அண்ணாமலை மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. கூட்டணியில எந்த விதமான ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்திடாத, கூட்டணிக்குள்ள ஒரு பஞ்சாயத்து வந்துட வேணாம். எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு இந்த கூட்டணியை விட்டு விலகி போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறார். ஏன்னா அவர் தாவேகாவோட கூட்டணி வைக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கிறாரு. விஜய் கேட்குறதெல்லாம் கொடுக்க தயாராக இருக்கிறார். ஆனால் அவருக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திடக்கூடாது. அவர் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, அவர் முதலமைச்சர் ஆக்கணும், முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போ நம்ம நம்பிக்கை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி பேரை எங்கேயுமே முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் முதலமைச்சராக்குவோம் அப்படின்லாம் சொல்லலை. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும், அவ்வளோதான். அவரோட எப்பயுமே பேசுகிற அந்த விஷயத்தை பேசிட்டார். ஆனால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை வச்சு 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவராக இப்போ இருக்கிற எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குறது தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நம்மளுடைய ஒவ்வொருத்தரோட கடமை அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பேசினார். அண்ணாமலை கண்டிப்பாக பேசியிருக்க மாட்டார். ஏன்னா இதே வகையில் தானே எடப்பாடி பழனிசாமியை தற்கூரி பழனிசாமி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத கவிழ்ந்து போய் முதலமைச்சர் பதவியை வாங்கினவர் அப்படி இப்படியெல்லாம் பேசிட்டு போனவர். அவர் கண்டிப்பாக இதுக்கு ஒத்துருக்கவே மாட்டார். ஆனால் அண்ணாமலை இப்படி பேசின அந்த விஷயம் பார்த்திங்கன்னா, தன்மானத்தை விட்டு பேசிட்டாரே அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் நினைக்கிறாங்க. என்ன பண்ணுறது, வேறு வழி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுட்டாங்க. என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. இப்படி அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவோம், இது நம்மளுடைய கடமை அப்படின்னு பேசும்போதே ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஓபிஎஸ்க்கும் இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இனிமேல் ஓபிஎஸ்ட்டை அண்ணாமலை பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஓபிஎஸும் அண்ணாமலையை தேடி போக வேண்டிய நிர்பந்தமும் கிடையாது. பாஜகவும் பெருசாக கண்டுக்க போகிறதில்ல. ஓபிஎஸும் இது பண்ணிடுவார். ஆனால் அவர் தாவேகா சைடு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தாவேகாவும் ஓபிஎஸ் வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க. தென் மாவட்டங்களை அவங்க கவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அமித்ஷா சொன்ன ஒரு கணக்கு அந்த பூத் கமிட்டி மாநாட்டில் பேசின ஒரு விஷயம் இருக்குல்லையா, நம்ம பார்த்திங்கன்னா பாஜக கிட்டத்தட்ட ஒரு 18.5% வாங்குச்சு. அதிமுக 20.5% வாங்குச்சு. ரெண்டையும் கூட்டி பாருங்கள், 39% வந்துச்சுல்ல. இந்த 39% கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தலில் வாங்கினா அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு சொன்னார். அப்போ பாஜகவில் இருந்த கூட்டணியில் 18.5% வாங்குறதுக்கு மிக முக்கியமாக காரணங்களாக இருந்தது தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ், அதுக்கப்புறம் டிடிவி தினகரன், இவங்க எல்லாமே இருந்தாங்க. இதனால தான் முடிஞ்சது. பாமக இருந்தது, எல்லா கட்சியுமே சின்ன சின்ன கட்சிகள் இருந்தது. புதிய தமிழகம் கட்சி இருந்தது, ஜான் பாண்டியன் கட்சி இருந்தது, நிறைய கட்சிகள் இருந்தது. அதனால ஜெயிக்க முடிஞ்சது. அதனால் இத்தனை சதவீத வாக்குகளை வாங்க முடிஞ்சுது. ஆனால் இப்போது அமித்ஷா என்ன சொல்கிறாருன்னா, அது பாஜக ஓட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறார். இப்போ ஓபிஎஸ்ஸே ராமநாதபுரத்தில் 2வது இடத்துல 3 லட்சம் வாக்குகளை வாங்குறாரு அப்படின்னா பாஜகவோட வாக்கு சதவீதம் எப்படி எகிரி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. டிடிவி தினகரனும் அது போல் தான் தேனியில் வாங்குறார். இப்படி இவங்கெல்லாம் ஒரு கட்சியை வளர்த்து விடுவாங்களாம், ஓட்டு வங்கி அதிகரித்து விடுவாங்களாம். இந்த ஓட்டு வங்கியை வச்சு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கிடுவாங்களாம். ஆனால் இப்போ ஓபிஎஸ் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே போக மாட்டார். அதே சமயத்தில் டிடிவி தினகரன் அதிருப்தியில் இருக்கார். அவர் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆகிறதுக்கு அவர் போய் கஷ்டப்படுவார். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆகுங்கன்னு தென் மாவட்டங்களில் போய் அவரால் பிரச்சாரம் பண்ண முடியுமா, பேச முடியுமா, அதிமுக வேட்பாளர்கள்ட்ட போய் பேச முடியுமா? இவர் பார்த்திங்கன்னா அவங்களாம் பேச முடியாது. கூட்டணிக்குள்ளே இருக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. வெளியே வந்துடுவாங்க தேர்தல் சமயத்தில், நெருக்கத்தில். ஆனால் எடப்பாடி பழனிசாமி வெளியே வர முடியாது. அண்ணாமலைக்கு வேறு வழி இல்லை. நீங்கள் இப்படி தான் பேசி ஆகணும் பூத் கமிட்டியில். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி நயினா நாகேந்திரன் ஒரு கூட்டணி டைப் போட்டாங்க. அவங்க போட்டுட்டு அண்ணாமலை எப்படி பேச வைங்க, அப்படி பேசினா தாங்க அதிமுகவுக்கும் பாஜக தொண்டர்களுக்குள்ள ஒரு சுமூகமான ஒரு உறவு இருக்கும். இல்லைன்னா இந்த உறவெல்லாம் பெருசாக நிற்காது, எல்லாமே பிரச்சனை ஆகிடும், பஞ்சாயத்து ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அண்ணாமலை இப்படி பேசின உடனே பார்த்தீங்கன்னா, இப்போ அதிமுகவினருக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம். பார்த்தியா எங்கள் தலைவரை பற்றியா, அண்ணாமலை எப்படி வாய் அடக்கி வச்சார் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேசினது கூட இல்லை, இப்போ போஸ்டர் அடித்து ஒட்டிட்டாங்க. என்ன, எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி பாஜகவோட முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேசினது அதிமுக தொண்டர்களை ரொம்ப சந்தோஷப்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்கிறார். இந்த போஸ்டர்லாம் பார்க்கும்போது அண்ணாமலையோட ஆதரவாளர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெறுப்பு தான் வரும். என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதே சமயத்தில் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் அதிமுக பெரிய அளவில் வேட்பாளர்களை நிறுத்தாது. முக்கியமான கட்சிக்காரங்க அவங்கெல்லாம் நிற்பாங்க.
இப்போ ராஜன் செல்லப்பா, செல்லூர் ராஜு, உதயகுமார், திண்டுக்கல் சீனிவாசன், நத்தமி சொன்னதன் இது போல் தலைகள் தான் நிற்கும். மற்றபடியெல்லாம் பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க எல்லாருமே. பாஜகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 தொகுதிக்கு 2 தொகுதிகளை 1 எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுத்துருங்க. நாங்கள் தென் மாவட்டங்களில் மதுரையிலேருந்து நெல்லை, கன்னியாகுமரி இந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா 3 தொகுதியில் ஒரு இடம் பாஜக 2வது இடத்த நிறைய இடங்களில் பிடிச்சிருக்கு நாடாளுமன்ற தேர்தலில். அதனால் அந்த தொகுதியை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னோடனே எடப்பாடி பழனிசாமி ஓகே சொல்லிட்டாரு. வேணாம், நம்ம அங்கே தென் மாவட்டங்களில் நம்ம ஜெயிக்க போகிறதே இல்லை, பாஜக ஜெயித்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வரட்டுமே பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. டிடிவி தினகரனுக்கு ஒரு 2-3 இடத்த கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. குறைஞ்சது ஒரு 5 தொகுதியாவது கொடுப்பாங்க டிடிவி தினகரனுக்கு. டிடிவி தினகரன் அந்த மாதிரி கேவலப்பட்டு அந்த கூட்டணியில் தொடரணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இருக்குது. பார்க்கலாம். அவர் இதில் இப்போ இருக்க நிலைமையில் ஓபிஎஸ் இல்லாமல் தென் மாவட்டங்களில் டிடிவி தினகரன் வெற்றி பெறுறதே ரொம்ப மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாஜகவோட வளர்ச்சிக்கு அண்ணாமலை மூலமாக ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்களையெல்லாம் பயன்படுத்திட்டாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் பிரதமரை சந்திக்கிறது கூட ஓபிஎஸ்க்கு அனுமதி இல்லை அப்படின்னா எப்படி? 18.5% பாஜகவோட வாக்கு வங்கி மட்டும்தானா? வாக்கு வங்கி அவ்வளோ வாக்கு வங்கி வச்சுருக்கா? இது ரெண்டையும் கூட்டி அமித்ஷா எப்படி ஒரு கணக்கு போடுறாரு? அப்போ நம்ம கூட இருந்த கூட்டணிக்குள்ளே இருந்த முக்கியமான நபர்கள் யார் அப்படிங்கிறத கேட்கணும்ல. கேட்டாங்களா? இல்லை அமித்ஷா சொன்னாரா? இல்லை இவங்கெல்லாம் இல்லாமல் பாஜக கூட்டணியில் இவ்வளோ பெரிய வாக்கு சதவீதத்தை பெற முடியாது அப்படிங்கிறது அமித்ஷாவுக்கு தெரியாதா? எல்லாமே தெரியும். தெரிஞ்சாலுமே ஓபிஎஸ்ஸை கண்டுக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு போயிட்டாங்க. இந்த கூட்டணி தொடரணும் அப்படின்னா அண்ணாமலையவே வளைச்சி கொண்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓபிஎஸ் எல்லாம் இனிமேல் சேர்க்க மாட்டாங்க. ஓபிஎஸ்ஸை சேர்க்காமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. அவர் தாவேகா சைடு தான் போகணும். இளைஞர் பட்டாலும் பெண்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கிற இடத்துல ஓபிஎஸும் போகணும் அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. டிடிவி தினகரனும் தாவேகா சைடு போட்டும்பா, எதுக்காக பாஜகவை வளர்த்து விடணும்? வளர்த்து விட்டு அவங்க என்ன செய்கிறாங்க? எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராகிறேன்னு சொல்கிறாரு, அண்ணாமலையை வச்சு பேச விட்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக அமித்ஷா சொல்கிறாரு, நைனா நாயந்தன் சொல்கிறாரு, அதெல்லாம் வேறு. ஆனால் அண்ணாமலையை சொல்ல வைக்கிறாங்க அப்படின்னா அங்கே எந்த ஒரு உள்ளடி வேலை நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வைக்கிறாங்க. இந்த மாதிரி சமயத்தில் தான் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு பதிலாக நம்ம நைனா நாகேந்திரன் கொண்டு வந்துட்டோம். ஓபிஎஸ் எவ்வளோ வாக்கு சதவீதத்தை பெற முடியுமோ அதை அவர் பெறுவார். இல்லை அவர் பண்ணையாருப்பா நைனா நாகேந்திரன். அவருக்குன்னு செல்வாக்கு இருக்குது, மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் பிரபலம் இருக்குது. அதனால் அவர் கண்டிப்பாக ஓட்டு வாங்கிடுவார், ஓட்டு வாங்கி கொடுத்துருவார். ஓபிஎஸ் இல்லாத இடத்த நைனா நாகேந்திரன் நிரப்பி கொடுத்துருவாரு அப்படின்னு. அதெல்லாம் சாத்திய கூறுகள்லாம் கிடையாது. ஏன்னா நைனா நாகேந்திரன் செல்வாக்கானவர் தான், பண்ணையார் தான் அவர் தென் மாவட்டங்களில் ஜெயலலிதா மாநாடு போடணும் அப்படின்னு சொல்லும்போது 100 ஏக்கர் நிலத்தை சொந்தமாக விலைக்கு வாங்கி மாநாட்டுக்கு அவர் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. ஜெயலலிதாவின் மிரண்டு போயிட்டாங்க. அடப்பாவீங்களா, ஒரு மாநாடு போடணும்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு 100 ஏக்கர் நிலத்தையே விலைக்கு வாங்கிட்டியப்பா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்பட்டு போனாங்க. அந்த மாதிரி நபர் தான். ஆனால் அவருக்கு மக்கள் ஓட்டு போடணும்ல, ஒரு சமூகம் சார்ந்து ஒருத்தரை அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்க நபர் ஓபிஎஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. இப்போ தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பாஜக ஒரு 25 சீட்டுகளை எதிர்பார்க்குறாங்க. ஆனால் கண்டிப்பாக பாஜகவுக்கு கொடுத்துருவாங்க. அதில் டிடிவிக்கு 2-3 தொகுதிகளை கொடுக்குற மாதிரி அமித்ஷா நினைக்கிறாரு. அதே சமயத்தில் இப்போ பூத் கமிட்டிலாம் நடந்திருக்கு, நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு பூத் கமிட்டியில் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கப்படுது. அமித்ஷா வந்தார், பூத் கமிட்டிலாம் பேசினார். பேசிகிட்டு இருக்கும்போதே நிறையா கும்பல் வெளியேறிடுச்சு. வெளியேறும்போதெல்லாம் அவர் கவனிச்சிட்டு தான் இருந்திருக்கிறார். ஆனால் கவனித்தாலுமே பார்த்திங்கன்னா அவர் அங்கெல்லாம் ஒன்றுமே பேசலை அவர். ஏன்னா எல்லாருமே இருந்தாங்க, வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், பொன்னார் எல்லாருமே இருந்தாங்க. எல்லாருமே இருந்தாலுமே அவர் எதுவுமே பேசலை, எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. திரும்பவும் அண்ணாமலை பேரை சொன்ன பிறகு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டம் மக்கள் மத்தியில், தொண்டர்கள் பாஜகவோட பூத் கமிட்டி இதில் இருந்துச்சு. ஆனால் அமித்ஷாவுக்கு ஒரே ஒரு கேள்வி, நம்ம பூத் கமிட்டி தான் மாநாடு போட்டிருக்கோம், அந்த பூத் கமிட்டி அது 30 தொகுதிக்கு பூத் கமிட்டி மாநாடு, எதுக்காக தேவையில்லாமல் வயசானவங்க எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு இங்கே நிப்பாட்டி வச்சுருக்காங்க, எதுக்கு கும்பல் காட்டியிருக்காங்க? நம்ம மாநாட்டு ஆளுங்கள்ட்ட ஒரு ஆலோசனை பண்ண போகிறோம், என்னென்ன செய்ய போகிறோன்னு சொல்லி 30 தொகுதிக்கு மட்டும்தான் பூத் கமிட்டி. நைனா நாயந்தன் இவ்வளோ ஒரு பெரிய கும்பலை கூப்பிட்டுருந்தாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்துச்சு. அவர் அரசியல் பண்ணுறது வேறு விதமாக, அமித்ஷா பண்ணுறது வேறு விதம். அதனால அவருக்கு புரிஞ்சிருந்துச்சு. அவர் என்ன செய்கிறாரு, சரி இப்போல்லாம் இங்கெல்லாம் நம்ம ஒன்றும் கேட்க வேணாம், ஏன்னா பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு கும்பல் வெளியே போகுது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். சரி, பாஜகவோட நைனா நாகேந்திரன் மாநிலத்தில் நைனா நாகேந்திரன் வீட்டில் தேநீர் விருந்து, சரி அந்த விருந்துக்கு போனால் அமித்ஷா போகிறாரு. அமித்ஷா போனால் அண்ணாமலை ஒரு ஓரமாக ஒரு கார்னரில் நிற்கிறாரு. இதை இறங்கி அவர் நடந்து போகும்போதே கவனிச்சிட்டார். கவனிச்சோன்னா அமித்ஷாவுக்கு அந்த வரவேற்பு நடக்குது.
வரவேற்பெல்லாம் கொடுக்குறாங்க. இதை பார்த்த பிறகு அமித்ஷாவுக்கு ஒன்று தோணு, டக்குன்னு அங்கே தூரத்தில் நின்ற அண்ணாமலையை கை காட்டி வான்னு கூப்பிட்றாரு. கூப்பிட்டு அமித்ஷாவுக்கு என்ன பண்ணாங்களோ அதே அண்ணாமலைக்கும் பண்ண வச்சார். அமித்ஷாவுக்கு நல்லா தெரியுது அண்ணாமலை வந்து ஒரு முக்கியமான தலைவர், தமிழ்நாட்டுக்கு முக்கியமான தலைவர் அப்படிங்கிறத அவர் உறுதிப்படுத்துகிறாரு. அவருடைய சின்ன சின்ன செய்கைகள் மூலமாக உறுதிப்படுத்திட்டு அமித்ஷாவும் என்ன செய்கிறாரு, அண்ணாமலையை கூட்டிக்கிட்டே வீட்டுக்குள்ளே போகிறார். நயினா நாகேந்திரன் வீட்டுக்குள்ளே போகிறாரு. நயினா நாகேந்திரன் வீட்டில் வந்து என்னென்னா, ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கு பிரம்மாண்டமான விருந்து கொடுத்தாரு. அதே போல் அமித்ஷாவும் கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் நிறைய செஞ்சார். ஆனாலும் பார்த்திங்கன்னா, தேநீர் விருந்துனா தேநீர் மட்டும்தான் இருக்கணும், அங்கே தேநீரை மட்டும்தான் குடிப்போம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா குடிச்சிட்டு அவர் வந்து என்ன நினச்சாரோ தெரியல, எங்கள் தமிழிசை சவுந்தரராஜன், எங்கள் வானதி சீனிவாசன், எங்கள் எல்முருகன், இவங்களாம் எங்கள் பொன்னார், எல்லாருமே ஏன் வரல, எதுக்காக கூப்பிடல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டோன்னே, இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே வந்தால் யாருமே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, கட்சியில் இருக்கிற சீனியர்களை அவர் இந்த தேநீர் விருந்துக்கு அழைக்கவே இல்லை. இது மிகப்பெரிய ஒரு வருத்தம் அமித்ஷாவுக்கு தெரியுது. ஏன் மூத்த நிர்வாகிகளை வந்து நீங்கள் கூப்பிட மாட்டேறீங்க? நம்ம ஒரு டீ குடிக்கிறோம் அப்படின்னோம்னா ஒரு 4-5 பேர் நம்ம கட்சி நிர்வாகிகளோட ஒரு ஆலோசனை பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு இதுதானே. அது ஒரு அந்த லாஜிக் இருக்கணும்ல. அந்த லாஜிக்கே இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு அசால்ட்டாக மூத்த நிர்வாகிகள் எல்லாத்தையுமே யாரையுமே கூப்பிடலை. இது எப்படி இது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அமித்ஷா வந்து நயினா நாகேந்திரனை கேட்டிருக்காரு. இல்லை நான் வர சொன்னேன், வரல அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. அப்புறமா நயினா நாகேந்திரன் வந்து சும்மா ஒரு காட்டமாக பேசியிருக்கிறாரு. பூத்து கமிட்டி அப்படின்னு சொன்னீங்க, பூத்து கமிட்டி உறுப்பினர்கள் மட்டும்தான் அனுமதிச்சிருக்கணும். நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நிறைய பேர் வெளியே போகிறாங்க, அவங்கெல்லாம் பூத்து கமிட்டி உறுப்பினரா? ரொம்ப வயசானவங்கெல்லாம் இருக்கிறாங்க, வயதான பெண்மணிகள்லாம் வந்திருந்தாங்க. உண்மையிலே அவங்கெல்லாம் பூத்து கமிட்டி உறுப்பினரா? இல்லை கும்பல் கூட்டணுங்கிறதுக்காக நீங்கள் வந்து இப்படி ஒரு இதை பண்ணீங்களா? பாஜகவுக்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக நீங்கள் இது பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டார். இல்லை, எல்லாமே பூத் கமிட்டி உறுப்பினர்கள் தான். இவ்வளோ பேரா? 30 தொகுதிக்கு இவ்வளோ பூத் கமிட்டி உறுப்பினர்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியுமே அமித்ஷா ஆச்சரியமாக நயினா நாகேந்திரனை பற்றி கேட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நயினா நாகேந்திரன் வீட்டை பார்த்தோன்னே அமித்ஷா ஆடி போயிட்டார். என்ன அது இவ்வளோ பெரிய வீடாக இருக்குது, இவ்வளோ பெரிய பங்களாவாக இருக்குது, எவ்வளோ சொத்து வச்சிருக்கிறாருன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி. இந்த சொத்தெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு தான் அவர் வந்து இந்த மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்கிறாரு, கட்சியில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க. அந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது அமித்ஷா வந்து நயினா நாகேந்திரன் இது. ஆனால் உண்மையிலே அண்ணாமலைக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தாரு. அமித்ஷா சொல்லி தான் அண்ணாமலை வந்து பேசியிருப்பார், எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் முதலமைச்சராக்குறோம். ஏன்னா அமித்ஷா சொன்னால் நல்லா இருக்காதுல்ல. அமித்ஷா வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டாரு அப்படின்னா அந்த வாக்குறுதியை மீற முடியாது. நாளைக்கு வந்து தேர்தல் முடிஞ்சு ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல வந்து அமித்ஷா சொல்லிட்டு மாறினார் அப்படின்னா அதே எடப்பாடி பழனிசாமி பிடிச்சிக்குவார். அண்ணாமலை சொல்லிட்டு மாறினா அண்ணாமலை இன்றைக்கி உறுப்பினர், அவர் எதை வேணாலும் எந்த மீட்டிங்கில் எதை வேணாலும் எப்படி வேணாலும் அவர் பேசிட்டு போவார். அவர் பேச்சுக்கு அமித்ஷா வந்து பொறுப்பாக முடியாது அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிருவாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போகிறாரோ அதே போல் அமித்ஷா ஒரு 1000 எடப்பாடி பழனிசாமிக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும்னு சொல்லி. அண்ணாமலை இப்படி பேசினது அண்ணாமலை ஆதரவாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் ஒரு அதிருப்தி இருக்குது. அது அண்ணாமலைக்கும் புரியும், அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கும் புரியும். அண்ணாமலைகிட்ட எதிர்பார்க்குறது வேறு மாதிரியான ஒரு அரசியல். இந்த அரசியல் இப்போதைக்கு அந்த மாதிரி அரசியல் தான் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி தொண்டர்கள், சும்மா சர்வ கட்சி எல்லா கட்சி தொண்டர்களும் விரும்புகிறாங்க அப்படின்னு தெளிவாக தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.